ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருமையான மொறு மொறு உளுந்து வடை. அதுவும் நல்ல மிக்சியில் மாவரைச்சு எண்ணெய் இழுக்காமல் பர்ஃபெக்டான கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உளுந்து வடை ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பட் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதிகமாக எண்ணெய் இழுத்துருக்காது. நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். வடை நல்ல மொறு மொறுன்னு செய்யறதுக்கு இங்கே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துருக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கிற உளுந்து வடை செஞ்சு அசத்திரலாம். பாராட்டு நிச்சயம். இங்கே வடை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி வடை செய்யறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இங்கே 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிடுவோம். 3 தடவை உளுந்து கழுவியாச்சு. இப்போ கழுவின உளுந்தில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறட்டும். இங்கே ஒரு 3.5 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்லா ஊறி இருக்கு. அரைக்கிற பக்குவத்துக்கு நல்லா ஊறி இருக்கு. நம்ம மாவு அரைச்சி வடை செய்யலாம். உளுந்து வடைக்கு எப்பயும் கிரைண்டரில் ஆட்டுறது பெஸ்ட்டு. கரெக்டாக தண்ணி விட்டு நல்ல பக்குவமாக ஆட்டி எடுத்துடலாம். இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு 250 கிராம் உளுந்து ஊற வச்சிருக்கிறதால நம்ம மிக்சிலேயே அரைச்சிடலாங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம அரைக்கும் போது பர்ஃபெக்டாக வடை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே மிக்சி ஜாரில் ஊறின உளுந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். நான் இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த சமையல் எண்ணெய் எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் சேர்க்கிறோன்னா, நம்ம இங்கே மிக்சியில் அரைக்கும் போது ஊறின உளுந்தம்பருப்பை தண்ணி அளவாக விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைக்க போகிறோம். உளுந்தம்பருப்புக்கு தண்ணி அளவாக விட்டு அரைக்கிறதால பிளேடு ஸ்பீடாக சுத்தாது, ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளேடு நல்லா ஃப்ரீயாக சுற்றும் போது தாங்க உளுந்தம்பருப்பு நல்லா ஃப்ளஃபியாக அரைப்படும். ஸோ அதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. மிக்சியில் உளுந்தம்பருப்பு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரை கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கிற மிக்சி ஜாரில் ஊறின உளுந்தம்பருப்புலேருந்து ஒரு பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பை நான் 2 தடவையாக ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. இங்கே வடைக்கு மாவு அரைக்கும் போது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம மாவு அரைக்கிறோம். வடை நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வர்றதுக்கு. ஸோ இந்த அரைக்கிற ஸ்டெப்பை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சுத்துக்கு உளுந்தம்பருப்பு 1 பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி சேர்க்குறோம். ஸோ தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நான் இங்கே மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக அரைப்பட்டிருக்கு, கெட்டியாகவும் இருக்குது. இப்போ இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். வடைக்கு நம்ம உளுந்த மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். அப்போ தான் வடை எண்ணெய் இழுக்காது. ரொம்ப கெட்டியாக இல்லைங்க, ஓரளவுக்கு கெட்டியாக ஃபஸ்ட்டு பேட்சாக அரைச்சாச்சு. அடுத்தது மீதி இருக்கிற உளுந்தம்பருப்பும் இதே மெத்தடில் நம்ம அரைக்க போகிறோம். உளுந்தம்பருப்பை போட்டுட்டு நல்ல ஒரு சுத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அது 1 பாதி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு 80% அரைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம மாவு அரைக்கிறோங்க. அதாவது உருளைக்கிழங்கு. இங்கே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்கும். இது நல்லா வேக வச்சாச்சு. இப்படி மசிக்கிற பக்குவத்துக்கு இப்படி அழுத்துனா இப்படி நல்ல மாவு மாதிரி மசிக்கிற பக்குவத்துக்கு வேக வச்சாச்சு. இப்போ இதை இந்த உளுந்தம்பருப்பு மாவோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வடைக்கு மாவு அரைக்கும் போது அந்த கெட்டித்தன்மை கிடைக்கும் மாவுக்கு. அதே சமயம் நம்ம பொரிச்செடுக்கும் போது நல்ல மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபிங்க. வடை எப்போ செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மாவு அரைச்சாச்சு. மொத்தமாக இங்கே இந்த மாவு அரைக்கிறக்கும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதுவும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவோட சேர்த்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக மாவு அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து வடை தட்டி நம்ம இப்போ வடை சுட்டுடலாம். வடை நம்ம உடனே செய்கிறதா இருந்தால் வெங்காயம்லாம் இப்போவே கலந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லை நாங்கள் 1-2 மணி நேரம் கழித்து தான் செய்வோன்னா மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வடை செய்யறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி மட்டும்தாங்க அந்த வெங்காயம், மிளகாய், மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து வைக்காதீங்க. தண்ணி விட்டுரும். அது அப்புறம் வடை மாவு கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அப்புறம் எண்ணெய் இழுக்கும். அதனால வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்துட்டா நம்ம உடனே வடை செய்ய ஆரம்பிச்சிடணும். இங்கே பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோங்க. கூடவே துருவின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு.
இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த பச்சை மிளகாய் இஞ்சி நல்லபடியாக நறுக்கி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துருவோம், அதுவும் நல்லபடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இது கூட கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி, இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கையை வச்சு இப்படி பிசைஞ்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் இப்படி அடித்து கலந்து விடுங்க. அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். வடை அப்போ பொரிக்கும் போது நல்ல மொறுன்னு ஃப்ளஃபியாக இருக்கும். 1 நிமிஷம் நல்லா மாவை கலந்து விட்டுட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க. இங்கே வடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உளுந்து வடை ரவுண்டாக கையில் தட்டுறதுக்கு இங்கே டிப்ஸ் சொல்லிக்கிறேன். வடை மாவு இப்படி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது வடை புதுசாக செய்கிற பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு வடை மாவை இப்படி பவுலோட ஓரத்துக்கு கொண்டுட்டு வந்து அளவான சைஸில் மாவு எடுத்து கையில் இப்படி உருட்டிக்கணும். இப்படி ரவுண்டாக வர மாதிரி உருட்டிட்டு பெருவிரல் எடுத்து இப்படி நடுவில் ஓட்டை பண்ணி விட்டுட்டு நம்ம கையை இப்படி திருப்பி விட்டால் அழகாக கையிலிருந்து அந்த மாவு வலிக்கு எண்ணெயில் விழுந்துடும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இங்கே எண்ணெய் நல்லா சூடு பண்ணியாச்சு. நல்ல சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த மெத்தட்லேயே கையை ஈரம் பண்ணிக்கிட்டு வடை மாவை உருட்டி எடுத்து கிட்ட தட்டி விட்டு பெருவிரலில் ஓட்டையை போட்டு அப்படியே கையை திருப்பி விட்டால் வடை மாவு எண்ணெயில் விழுந்துடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஷேப்பில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வடை போட்டு பார்க்க அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருங்க. நல்லா பொரிய விடுவோம். நல்லா அது செவந்து வரும்போது திருப்பி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு போட்ட வடைகளை இப்போ திருப்பி விட்டாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக விட்டு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியானது தெரிஞ்ச உடனே நம்ம எண்ணெயை வடித்து வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், வடை நல்லா கிறிஸ்பியானது தெரியுது. இப்போ நம்ம எண்ணெயை வடித்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மொறு உளுந்து வடை ஜம்முன்னு செஞ்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பக்காவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து வடை நல்ல மொறுன்னு இருக்கும். இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கிற மாவையும் வடை போட்டு எடுத்துருக்குங்க. சமையல் புதுசாக பழகிறவங்க கூட இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மிக்சியில் மாவு அரைச்சி ஜம்முன்னு வடை செஞ்சு அசத்திடலாங்க. வடை நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஹைலைட்டு வடை மாவை அரைக்கும் போது அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு, கெட்டியாக வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து மாவு அரைச்சோம். அது வடை மாவுக்கு ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். வடை பொரிச்சு எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.